Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல். ஸோ இந்த டாடா ஐபிஎல்ல 25வது மேட்ச். இந்த 25வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் கேகேஆருக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு நான் அந்த XL11 ஆப்பை சொல்லுவேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இந்த மேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ்அவே. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 25,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துருக்காங்க. 0 ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி நீங்க இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% டெபாசிட் போனஸ் தராங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்குமே. இதுல வந்து நீங்க சேவ் பண்ணலாம், நிறைய மணி சேவ் பண்ணலாம் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவ் ஆகும். அதுல இன்னொரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், 100% TDS அண்ட் GST ஃப்ரீ இது இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல உங்களுடைய அமௌண்ட் உங்களோட பேங்க்குக்கு வந்துடும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 11th ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சென்னையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க 165 அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஸ்கோராவே இங்க இருக்கும். ஸோ இங்க மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும். சேஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க லைக் ஒரு 165 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கனாவே அதை சேஸ் பண்றதுக்கு இங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சேஸ் பண்ணாலுமே லாஸ்ட் ஓவர் வரைக்குமே மேட்ச் வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு வினு தான் இந்த வினு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ருத்ராஜ் கைக்வாடுக்கு இன்ஜுரி ஆனதுனால ஸோ திரும்பவும் தலை டோனிக்கே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்ச்ல இருந்து கேப்டன் பண்ண போறாரு இந்த சீசனுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. அது மட்டும் கிடையாது, ஹோம் கண்டிஷன்ஸ்ல விளையாண்ட எப்பவுமே சென்னை வந்து ஹோம் கண்டிஷன்ல விளையாடுற 7 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டு வெளியே போய் 2 மேட்ச் வின் பண்ணா போதும், நம்ம இதுக்கு போயிடலாம், பிளே ஆஃப்ஸ் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் தான் விளையாண்ட ஹோம் கண்டிஷன்ஸ்ல 3 மேட்ச்ல 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். அதை விட ரொம்ப முக்கியம், தொடர்ச்சியா 4 முறை வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தள்ளியிருக்காங்க. 4 மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க, தோத்துருக்காங்க. கடைசியா விளையாண்ட 4 மேட்ச்ல. இதுக்கு முன்னாடி 2010 இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து சாம்பியன் ஆனாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். தென் 2022 இந்த மாதிரி நடந்தது. அப்போ வந்து 9th பிளேஸ்க்கு வந்து போனாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த முறை எந்த பிளேஸ்க்கு போற போறாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தென் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். பிச் ரிப்போர்ட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் வின்னிங் பாதைக்கு வரதுக்கு அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் ட்ராக்கை வந்து கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 165 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஸ்கோராவும் வந்து கண்டிப்பா இங்க இருக்குங்க. தென் ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுல 164ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 66 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் சப்போர்ட் தான். ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடந்த 5 வருஷத்துல 9 முறை இவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட்ல மோதி இருக்காங்க. அதுல பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது CSK தாங்க. 6 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா KKR வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ராகுல் திரிபாதி. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் பதில அந்த இடத்துல டைரக்டாவே ராகுல் திரிபாதி வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் அடுத்ததான் விஜய் சங்கர், ரவி ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், தென் ரவி அஸ்வின், நூர் அகமது,
அன்சுல் காம்போஜ். ஸோ அன்சுல் காம்போஜ் இந்த மேட்ச் டைரக்டா உள்ள வர சான்சஸ் இருக்கு முகேஷ் சௌத்ரிக்கு பதில். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வச்சு போறதுக்கு வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த இடத்துல அன்சுல் காம்போஜ் தான் டைரக்டாவே பிளேயிங் குள்ள வருவாரு. தென் மதிசா பத்திரனா, கலீல் அகமத், சிவம் தூபே இம்பாக்ட் பிளேயர். ஸோ இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் கேகேஆர், கல்கட்டா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல குயின்டன் டிகாக் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதாவது அஜின்கே ரஹானே அந்த டீமோட கேப்டன். தென் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், மொயின் அலி லாஸ்ட் மேட்ச் வெளியே எடுத்தாங்க. வின்னிங் காம்பினேஷன் உடைச்சாங்க, லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆனாங்க. திரும்பவும் மொயின் அலி இந்த டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட பட்டாளம் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா மொயின் அலி வந்து உள்ள வந்துருவாரு. ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபு அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல வந்து இருப்பாரு கேகேஆர் டீமுக்காக. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸை பத்திரம் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரெண்டு பேருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ சுனில் நரேன் பவர் பிளேவை பயன்படுத்தி மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போல் பண்றதுனால மினிமம் ஒரு விக்கெட் அவர்கிட்ட இருந்து கிடைச்சா. லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகம் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை வேற கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த பேட்ஸ்மேன்களுக்கு ஃபேவரா இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டம் இருந்ததுங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ பவுலருக்கு ஒரு விக்கெட் எடுத்த முன்ன 25 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா முன்ன 26 பாயிண்ட்ஸா இருந்தது. அதாவது ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட்ஸும் தென் அந்த பால் டாட் பாலா கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு பாயிண்ட், மொத்தம் 26 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது 31 பாயிண்ட்ஸா வந்து ஆட் ஆக போது, எக்ஸ்ட்ரா வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விக்கெட் ஒரு பவுலர் எடுத்தாருன்னா 30 பாயிண்ட்டும் அந்த பால் டாட் பாலா போகிறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டும் சேர்த்து மொத்தம் 31 பாயிண்ட்ஸ் வந்து வருது. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் முன்ன நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் 20 ரன் அடிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு சாலிடா கிடைச்சது இல்லைங்களா? சோ அதை ஈக்குவல் பண்ணுது இந்த பவுலருக்கான நியூ பாயிண்ட் சிஸ்டம். ஒரு விக்கெட் எடுத்தா 31 பாயிண்ட், அதை எல்பிடபிள்யூ முறையில் எடுத்தாரும் அதுக்கு ஒரு 8 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து வந்துருது. ஒரு பேட்ஸ்மேன் 20 to 22 ரன்னுக்குள்ள அவுட் ஆறாரு, அவங்கலாம் வந்து ஃபேண்டசி டீம்ல வர்றப்போ ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா வராம இருந்தார் இல்லைங்களா? சோ அது இப்போ வந்து சேஞ்ச் ஆக போகுது. பவுலருக்கும் இப்போ ஃபேண்டசி வேல்யூ வந்து கூடி இருக்கு. சோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூட்ரலா எப்போதும் போல டீம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டீம் எடுக்க கண்டிப்பா வந்து ஒரு ஆப்டான ஒரு விஷயமா வந்து இருக்க போகுது இந்த பாயிண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். சோ அப்படி பாக்குறப்போ சுனில் நரேன் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு, 20 ரன்னுக்கு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் சாலிடா வந்துடும். தென் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 40 பாயிண்ட், கிட்டத்தட்ட மினிமம் 80 மேக்சிமம் 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் சுனில் நரேனுக்கு ரொம்ப 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 அதிகங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கு. பட் 2 லெப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள பவர் பிளேல இருக்கிறதுனால கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வினை வச்சு அவங்க வந்து இன்சியலா பவர் பிளேல போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ மகேந்திர சிங் தோனி இதுக்கு முன்னாடி நிறைய முறை அதை பண்ணியிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பவர் பிளேல போல் கொடுத்து ஏர்லியரா ஒரு விக்கெட் விலை கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். பட் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரான நம்ம மகேந்திர சிங் தோனியோட ரொம்ப டவுன் த ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர்ல ரொம்ப டவுன் த ஆர்டர்ல வர்றதுனால சேஃபான ஆப்ஷன் குயின்டன் டிகாக் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும். பட் ஏர்லியரா ஒரு விக்கெட் சுனில் நரேன், நான் குயின்டன் டிகாக் ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு ஏர்லியரா ஒரு விக்கெட் ஏர்லியராவே விழுந்துரும். அதுல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் வராங்க. தென் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா கன்சிடர் ஆறாங்க. அஜின்கே ரஹானே இந்த வெனுல லாஸ்ட் சீசன் இவங்க இங்க சென்னைக்காக அவர் விளையாண்டப்போ கூட மெஜாரிட்டியான மேட்சஸ்ல அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த வெனுவோட ரெக்கார்ட் கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. அது இல்லாம ஸ்பின்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸை டைம் பண்ணிடுறாரு, ஈஸியா வந்து டைம் பண்ணி அடிச்சிட்டாரு. ஸ்பின்னர்ஸ்ட கண்டிப்பா ஒரு மிஸ் ஷாட் வந்து ஆடிட்டு இருக்காரு. அது இவருக்கு கூடிய ஒரு மைனஸா இருக்கு. ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து இவருக்கு வந்து ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் தான் வரும். ஸோ அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி தான். வெங்கடேஷ் ஐயருக்கு முன்னாடி ரகுவன்சி வந்து இந்த மேட்ச் உள்ள வந்துடுவாரு. லாஸ்ட் மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு. ரீசன்ட் டாப் ஆர்டர் கூடியவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒரு நல்ல ரன் ரேட்ல க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உடனே வெங்கடேஷ் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஏர்லியராவே 2 விக்கெட், கிட்டத்தட்ட முதல் 7 ஓவருக்குள்ள 2 விக்கெட் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரகுவன்சியை வந்து
அந்த இடத்துல ஆட வச்சிருவாங்க. ரகுவன்சி சாலிடான பிளேயர், சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுவார், தவறான பால் மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாரு. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரகுவன்சிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த மேட்ச் அவுட் வந்து நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிக்காவும் வந்து அவரு இருப்பாரு. தென் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வரும்போது ஒரு 12 ஓவர் வரைக்கும் அதுக்கப்புறம் வருவார். 10 ஓவருக்கு அப்புறம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு அக்ரெசிவ் மோடுக்கு போவாரு. இவருக்கு அகேன்ஸ்டா நூர் அகமது ஃபாஸ்ட் பாலர்ஸை ஒரு மாதிரி கேப்ல தட்டி ஈஸியா ஆடிடுறாரு. இந்த ஸ்பின்னர்ஸ்ட அடிச்சு ஆடணும்னு நினைக்கிற பின்டர்ல போறப்பதான் ஏர்லியரா அவரோட விக்கெட் கிடைக்குது. பட் இந்த வென்னுல ஸ்பின்னர்ஸ்க்கு டர்னும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது இவங்க 2 பேர்த்தோட கை இந்த மேட்ச் வந்து நல்லாவே தாங்க ஓங்கி இருக்க போகுது. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். ரிங்கு சிங் இவரு இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை இது வந்து எடுத்து கொடுக்க போகுது. கடைசி 6 ஓவர்ல வந்தாலும் மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. இவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீம்ல லாஸ்ட் மேட்ச் நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம், மொயின் அலின்னு ஒருத்தர் இருக்கிற பட்சத்துல ரசலோட ஓவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச் மொயின் அலி இல்ல, ரசல் வந்து பவுல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் மொயின் அலின்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா ரசல் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுது. லைக் வருண் சக்கரவர்த்தி அவரோட 4 ஓவரை கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. மொயின் அலி 3 ஓவர் மினிமம், மேக்சிமம் 4 ஓவருமே பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பவர் பிளேல ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே இருக்காரு, இது மாதிரி ரவி ஜடேஜா இருக்காரு. இப்படி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மொயின் அலிகிட்ட இருந்து மினிமம் 3 மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். ஸோ வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், சுனில் நரேன் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஓவர் இதுலயே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய 9 ஓவர்ஸ்ல ஹர்ஷித் ராணா அவரோட 4 ஓவர். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா. ஸோ வைபவ் அரோராட்ட இருந்து மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிறப்போ ரசல் இருந்து வேணா மேபி மினிமம் 2 ஓவர் கிடைக்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 5 ப்ராப்பர் மெயின் பவுலருமே அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. சான்சஸ் 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அது எப்படி அவருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரியும். ஸோ அவருக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, இத்தனை பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த டீம்ல யாரும் இல்லை. அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. வைபவ் அரோரா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவார். ஹர்ஷித் ராணா கூட பவுல் பண்ண யாருக்கு இருக்கு? அப்ப இந்த 2 ஓவர் மீதி இருக்கு இல்லைங்களா, அதாவது வைபவ் அரோராட்ட இருந்து 1 ஓவரும் மொயின் அலிகிட்ட இருந்து 1 ஓவர், அந்த 2 ஓவரை இந்த 16 ஓவருக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரசலுக்கு தாங்க கிடைக்கும். அப்போ நீங்க ரசலை எப்ப பிக் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு போங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஆந்தூர் ரசல் உங்க டீமுக்கு மஸ்ட் ட்ரை. ஹர்ஷித் ராணாவும் ஆந்தூர் ரசல் இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் கூட கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்திக்கு இந்த வெனுல நிறைய மேட்சஸ் ஆடி இருப்பாரு. அவருக்கு இந்த வெனுவை பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த வெனுல அவரோட விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பட் செகண்டா போல் பண்ணும்போது சிஎஸ்கே அகேன்ஸ்டாவே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பர்டிகுலர்லி மகேந்திர சிங் தோனி அகேன்ஸ்டா அவர் போல் பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயும் இவர் தான் அவரோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்போ அப்படின்னா செகண்டா போல் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி ஃபேண்டசி டீம்ல வராம கூட போவதற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மொயின் அலிகிட்ட இருந்தும் 1 விக்கெட் தான் போத் இன்னிங்ஸ்லயுமே. சுனில் நரேன் மினிமம் 1 விக்கெட், தென் பேட்டிங்ல அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ங்கிறதுனால அவர் மஸ்ட் ட்ரை ஆயிடுறாரு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ வைபவ் அரோராட்ட இருந்தும் 1 விக்கெட் தாங்க கிடைக்கும். ஸோ குவிண்டன் டி காக் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். தென் ரகுவன்சி இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரகுவன்சிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறப்ப வெங்கடேஷருக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பர்சனலா வந்து ரகுவன்சிக்கு தான் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்க்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். அவர் வந்து லோ பர்சன்டேஜாவும் இருக்காரு. டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துற மாதிரியான சுச்சுவேஷன் வர்றப்போ ஒரு லாங் இன்னிங்ஸை கூட ஒரு பில்ட் பண்ணி கொண்டு போறாரு. ரகுவன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. நான் அதே மாதிரி ரிங்கு சிங்க்கும் நான் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்ப இந்த டீம்ல சுனில் நரேன், டி காக், தென் ரிங்கு சிங், ரகுவன்சி அண்ட் ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இந்த 5 பேர் காம்பினேஷன்ஸ்லோட போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு பிக்காவும் இருக்கும். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டீமை நீங்க மேக் பண்ணும்போது உங்களோட டீம்ஸ் வந்து நல்ல காம்பினேஷன்ஸ்ல வந்து செட் ஆகும்.
சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஸோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாடு பதிலாக நம்ம ராகுல் திரிபாதி வர. ஸோ டாப் 3 பேர் இதுதான். ஸோ இதுல தேவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து சிஎஸ்கே கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கொண்டு போகிறதுக்கு தவறிட்டாங்க. தேவன் கான்வேயோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல அப்படிங்கிறப்போ அஸ் அ பேட்டரா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரன்ஸ் மட்டும்தான். இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் இந்த வேனோல அவருக்கு போத் இன்னிங்ஸ்மே ஒரு 28 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அது ஒரு 35 ரன்ஸ்க்கு மேல அவர் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரச்சின் ரவீந்திரா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் 40 ரன் மேக்சிமம் 60 ரன் வரைக்கும் கூட கொண்டு வர வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகம். அவரு எந்த டவுன் வந்தாலும் சரி, 1 டவுன் வந்தாலும் சரி, ஓப்பன் வந்தாலும் சரி, இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ராகுல் திரிபாதி அவர் ஓப்பனிங்ல அவருக்கு வந்து பெருசா வந்து செட் ஆகல இந்த சீசன்ல. இப்போ 1 டவுன் வராரு, ஒரு பிரேக் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாத்துட்டுமே அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரன்ஸ் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ சிவம் துபேவை தான் ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால ராகுல் திரிபாதி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவர் வந்து 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா அவர் இருப்பாரு. கண்டிப்பா அவரோட பேட்டிங்ல இருந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டாப் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ராகுல் திரிபாதி ஆர் சிவம் துபே இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்ன நீங்க கொண்டுக்கலாம். ஆனா சிவம் துபே ஒரு 20 ரன் அடிக்கிறாரு, ராகுல் திரிபாதி வந்து 20 ரன் தான் அடிக்கிறாருன்னா கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வர்ற வாய்ப்பு ரொம்ப அதிகம். யாருக்கு இருக்கும்னா ராகுல் திரிபாதிக்கு தாங்க இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா அவரை வந்து வெளியே தள்ளிடுவாங்க சிவம் துபேவை. அப்ப கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அது மூலியமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் யாருக்கு கிடைக்கும்னா ராகுல் திரிபாதிக்கு தான் வந்து கிடைக்கும். விஜய் சங்கர் இவரை வந்து நீங்க எந்த மாதிரி டீம்ல ட்ரை பண்ணணும்? கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும். ஒரு ஒன் சைட் டீமா கேகேஆருக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீமை ட்ரை பண்றீங்கன்னா அதுல விஜய் சங்கருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நியூட்ரலான டீமா இருந்தா அவருக்கு பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு முன்னாடியே வந்து மகேந்திர சிங் தோனியோ அல்லது ரவி ஜடேஜோ இவங்க எல்லாம் வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஐ திங்க் ஒரு 12 ஓவர் 13வது ஓவர்ல லைக் சிவம் துபேயோட விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா விஜய் சங்கருக்கு முன்னாடியே ஜடேஜாவை கூட ஆட வைப்பாங்க. தென் ஒரு 16 ஓவர் ஆயிடுச்சுன்னா தான் மேபி விஜய் சங்கர் ஜடேஜாவுக்கு முன்னாடியே நம்ம மகேந்திர சிங் தோனி வருவார். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் அவங்க டீமை ஃபார்மேட் பண்ணுவாங்க இந்த மேட்ச். ரவி ஜடேஜாவுக்கு ஓவர் போல் பண்ண சான்ஸ் இருக்குமானா ஆப்போனன்ட் டீம்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதே இதுதான். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணுவாருங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ரவி அஸ்வின் அவரோட 4 ஓவர், நூர் அகமது அவரோட 4 ஓவர், பத்திரன்னா அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. கலீல் அகமது ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு லைக் காம்போச். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி வந்து இருக்க போகுது. இன்சிலா பவர் பிளேல போல் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த மேட்ச் யாருக்கு இருக்க போகுது? கலீல் அகமது, தென் அஸ்வின், அன்சுல் காம்போஜ் இந்த 3 பேரும் தான் வந்து போல் பண்ணுவாங்க முதல் 6 ஓவர்ல. இதுல அன்சுல் காம்போஜ் அக்யூரன்சி இருக்குங்க, அவருக்கு கரெக்டான லைன் ஆஃப் லென்த்ல போல் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா டெத் ஓவர்ல அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. டெத் ஓவர்ல பத்திரனாவும் கலீல் அகமது தான் வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா ரவி அஸ்வின் மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நூர் அகமதுக்கு இருக்கிறதுனால அவரும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மேட்ச் இவங்களோட ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பால் நல்லா டர்ன் ஆகும், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கலீல் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை, செகண்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பத்திரன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மினிமம் 2 மேக்சிமம் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. நூர் அகமது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ஃபேண்டஸ்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. அஸ்வின் செகண்டா போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரையா இருப்பாருங்க. செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா ரவி அஸ்வின் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க வந்து அவருக்கு இருக்கும். அன்சுல் காம்போஜ் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட். இப்போ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்ணா பத்திரன்னா, அதே மாதிரி கலீல் அகமது ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கலீல் அகமது பத்திரன்னா
நூர் அகமது, இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதே செகண்டா பால் பண்ணும்போது ரவி அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும் உங்களோட டீம்ஸ்க்கு. மகேந்திர சிங் தோனி எந்த டவுன்ல வருவார் அப்படிங்கிறது தாங்க பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இவருக்கு இதுதான் ஃபிக்ஸட், இந்த டவுன்ல நான் கண்டிப்பா வந்துடுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவருக்கு நம்ம அவரை பத்தி நம்ம சொல்லலாம். ஏன்னா திடீர்னு ஒரு மேட்ச் கடைசி 2 பாலுக்கு வராரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு வராருங்கிறப்போ அது வந்து பியூர்லி லக் தான். நமக்கு வந்து குவிண்டன் டிகாக் ஃபிளாப் ஆகி இவர் வந்து பேட்டிங் ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறதுனால உள்ள அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவார். பட் பெரிய மார்ஜின்ல ஸ்கோர் அடிச்சு அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவார், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வருவாருன்னா அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அவரோட டவுனை பொறுத்து நான் சொல்றேன். இதுவே அவர் வந்து செகண்ட் டவுன்லயே அல்லது தேர்ட் டவுன்லயே வராருன்னா நான் கண்டிப்பா வந்து ஒரு 60% ஆஃப் டீம்ஸ் அவருக்கு ட்ரை பண்ண சொல்லுவேன். ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அவுட் இருந்து. ஸோ இப்போ இதுல வந்து சிவம் துபே அண்ட் துருபாத் இந்த 2 பேர்த்த கம்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு யார் இம்பாக்ட் பிளேயர்ல வைக்கிறாங்கிறத மட்டும் லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இம்பாக்ட் பிளேயர்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி கம்மியாகும். அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காததுனால. ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 7 பிளேயர் பாத்தீங்கன்னா தேவன் கான்வே 1, ரச்சின் ரவீந்திரா 2, ராகுல் திரிபாதி 3, ஜடேஜா பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா 2 ஓவர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் அவர் ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துரும். ஸோ 4, தென் பத்திரனா 5, நூர் அகமது 6, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது 7. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல போயிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது பத்திரனாவை 7வது ஆப்ஷனா வைங்க. அதே மாதிரி செகண்டா பால் பண்ணும்போது ரவி அஸ்வினை வந்து 7வது ஆப்ஷனா வைங்க. அதே மாதிரி கேகேஆர்ல குவிண்டன் டிகாக் 1, சுனில் நரேன் 2, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்குஷ் ரகுவன்சி 3, ரிங்கு சிங் 4, ரசல் 5, வருண் சக்கரவர்த்தி 6, ஹர்ஷித் ராணா 7. இந்த 7 பேரும் கேகேஆர் டீம்ல இருந்து இப்ப 2 டீம்ல இருந்து 14 பிளேயர், இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பேர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டேங்க. இந்த காம்பினேஷன்ஸை வச்சு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபான ஆப்ஷன்ஸ்ல சுனில் நரேன், தென் குவிண்டன் டிகாக் செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. சுனில் நரேனை போத் ரெஸ்ட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஹர்ஷித் ராணா டெத் ஓவர்ல பால் பண்றதுனால கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. வருண் சக்கரவர்த்தி செகண்டா பால் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. பத்திரனா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. கண்டிப்பா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததா இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு டீம்லயாவது கொடுத்து பாருங்க. தென் அதுக்கு அடுத்ததா நூர் அகமதுக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஓவராவது பால் பண்றாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து அவர் இருப்பாரு. சரி, ஓகே. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.